தீபாவளி மற்றும் பள்ளி விடுமுறைகள் முடிவடைந்து மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புவதால் இன்று மாலை மற்றும் இரவு வேளைகளில் கோலாலம்பூருக்குள் நுழையும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம் LLM முக்கிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை 2.3 மில்லியன் வரை இருக்கும் என்று கணித்துள்ளது. இதன் துணை இயக்குனர் ஷரீஃபா நசாத்துல் மஸ்லாமா இது குறித்து பேசுகையில், இன்று மாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் முன்கூட்டியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டு வழிகாட்டி செயலிகளை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பான மற்றும் சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்காக குடும்பங்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பும் வேளையில் நெடுஞ்சாலை விதிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.